शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने कविलासमहाग्राहग्रासैक कर्मणे श्री विद्यारण्य स्वामी कृत पंचदशी ग्रंथः तत्र अष्टमोऽध्यायः कूटस्थ दीप प्रकरण। कूटस्थ அப்படின்னு சொன்னா சாட்சி சைத்தன்யம் அப்படின்ற அர்த்தம். கூட்டஸ்த தீபம் அதை விளக்கக்கூடியதான ஒரு பிரகரணத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல எந்த சந்தர்ப்பத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னாக்க தத்துவமசி அப்படின்ற ஒரு மகா வாக்கியத்துல தத்து துவம் இரண்டும் சமானாதிகரண்யமாக இருக்கிறது. சமான அதிகரணத்துல தத்து துவம் ரெண்டும் இருக்கிறதுனால தத்துவமசி அப்படின்ற ஒரு மகா வாக்கியம் பிரதம விபக்தி ஏகவச்சனமாக ரெண்டு இருக்கு. அதனால இது சமான அதிகரணமா இருந்தா ஐக்கியத்தை சொல்லணும். ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா ரெண்டு வார்த்தையும் ஒரே பொருளை குறிக்கிறதா இருக்கும். நீன்றது என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ குறிக்கிறது, தத்துன்றது கடவுளை குறிக்கிறது. இது ரெண்டு சமானமா எப்படி இருக்கும் அப்படின்னு விவாதம் பண்றது. அப்ப அதுக்கு பதில் சொல்றதுக்காக என்ன சொன்னோம் நம்ம அப்படின்னாக்க, அப்படி இல்லப்பா இப்போ தானுகு அயம் அப்படின்னு சொல்றீங்க. தானுகு அயம் இதுதான் தானு. அங்க ஆக்சுவலா தானு அங்க அன்ரியல் தானே, அங்க இருக்கிறது மனுஷன். அத போய் தானுகுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுன்னு சொன்னது கரெக்ட், தானுன்னு சொன்னது போய் தானே. இதான் தானு அப்படின்னு ரெண்டுத்தையும் சமான அதிகரணமா பண்ணிருக்கீங்களே. அதே போலதான் இங்க சமானாதிகரண்யமாக தத்து துவம் அசி அப்படின்றது தத்துவமசி அப்படின்ற வாக்கியமானது தத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தையும் துவம் என்ற பதத்தில் இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யத்தையும் எடுத்துக்கொள்ள வேணால் அந்த உபாதியாக இருக்கக்கூடிய ஜெகத் உபாதியை அங்க கழட்டி விட்டுறணும். இங்க அகங்காரமாகவும் கிச்சிகத்துவமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய விஷயத்தையும் இங்க கழட்டி விட்டுட்டு வெறும் சைத்தன்ய ரூபத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால் அந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு தத்து தொம் அசி அப்படின்றது வரும். ஆகையினால சில விஷயங்களை எல்லாம் பாத பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கிறதுனால பாதாயாம் சமானாதிகரண்யம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இப்படி நீங்க புரிந்து கொண்டீர்களேன்னா தத்துவமசி ஆனது புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். தத்து தொம் அசி அப்படின்னு தத்துவமசியினுடைய வாக்கியத்துல இருக்கக்கூடிய சைத்தன்ய அம்சத்தை மாத்திரம் எடுத்துட்டீர்களே ஆனால் இது உங்களுக்கு பிடிபடும் அப்படின்னு சொன்னாரு. ரைட்டா? இது பாதாயாம் சாமானாதிகரணம் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், இப்படித்தான் உபனிஷத்துகள் தான் சொல்லியிருக்கு. சுரேஸ்வராச்சாரியார் இப்படிதான் நைஷ்கர்மிய சித்தியிலையும் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் ஒரு அப்ஜெக்ஷனை பண்ணார். நீங்க என்ன சார் பாதார்த்த சாமானாதிகரணத்தை வச்சு பேசுறீங்க, ஆனா விவரணக்காரர் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. தத்தே தொம் அசி அப்படித்தானே அவர் சொல்லியிருக்காரு. தொம்முன்னாக்கா என்ன அர்த்தம்? ஜீவ சைத்தன்யம். தத்துன்னா பிரம்ம சைத்தன்யம் சொல்ற அப்படின்னா அப்படி இல்லப்பா. அவர் நம்ம சிதாபாசன் அகங்காரம்னு வச்சு கொண்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் இத முதல்லயே பண்ணிட்டு அத அவர் ஜீவன் சொன்னா சுத்த சைதன்யம். நம்ம தத்துவமசியை சொல்லும் போது தொம்ம சிதாபாசனாக வைத்துக் கொண்டு அந்த சிதாபாசனுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை வச்சுட்டு தத்துவமசியை நம்ம வியாக்கியானம் பண்றோம். ரெண்டும் ஒண்ணு தப்பு இல்ல. டூ மெத்தட்ஸ். ஐக்கிய சமானாதிகரணமும் இருக்கு லோகத்துல. பாதாயாம் சமானாதிகரணத்தை பத்தி விஸ்தாரமாக நம்ம பேசினோம். சமானாதிகரணத்தை இல்லையா? இப்படி அப்புறம் போன தடவை என்ன பண்ண, கூட்டஸ்த சைத்தன்யம்னா என்ன அப்படின்னு அவர் ஒரு கூட்டஸ்த சைத்தன்யம் அப்படின்னா என்னன்றதுக்கு ஒரு ஸ்லோகத்துல பிரமாதமா எக்ஸ்பிளைன் பண்ணார். இது போன வாரம் பார்த்தா
8வது ஸ்லோகத்துல தேகேந்திரியாதி யுக்தஸ்ய ஜீவாபாச பிரமஸ்யயா அதிஷ்டான சிதிஹி சயேஷா கூட்டஸ்தா அத்ர விவக்ஷிதா அப்படின்னார். தேக இந்திரிய யுக்தஸ்ய தேகேந்திரியத்தையோட கூடினதா போக்தா இத்யாஹுர் மணீஷினஹா அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு. தேகேந்திரியாதி யுக்தஸ்ய இந்த மிக்சர் இருக்கு இல்லையா, இவனதான் ஜீவாபாசம் அப்படின்னு சொல்றதுப்பா. ஜீவாபாசம்னாக்க வியாவகாரிக சத்தையில இரண்டாக இருந்து கொண்டு மீடியம் இருக்கு, அதுல சைத்தன்யம் அந்த மனசுன்ற மீடியத்துல இந்த சைத்தன்யமானது பிரதிபலிக்கிறது. இவன் இந்த மிக்சரோட சேர்ந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டான். ஆகையினால இவனுக்கு ஜீவன்ற எண்ணம் வந்துட்டு இவங்கிட்ட இருந்து அந்த மனசை தனியா உபாதியை கிள்ளி எடுத்தாச்சுன்னாக்க அப்ப ஆத்மா மாத்திரம் தான் நினைக்கும். அது இருக்கிறதுனால இப்ப என்னாச்சு, ஜீவாபாசன் இவனுக்கு பேர் வந்துட்டு, போக்தான்னு பேர் வந்துட்டு. தேகத்தோடையும் இந்திரியத்தோடையும் சம்பந்தம் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு போக்தான்னு பேர் வந்துட்டுன்னு கட்டோபனிஷத்துல சொன்ன மாதிரி இங்க தேகத்துக்கும் இந்திரியத்துக்கும் கூட இருக்கக்கூடியவனுக்கு ஜீவாபாசன் அப்படின்னு பேரு, சிதாபாசன், ஜீவாசன் அப்படின்னு பேரு இல்லையா. இது ஜீவனாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஜீவனாக தோன்றுகிறது. பிரமஸ்யா, இது ஒரு பிரமம். தத்வதி தத் பிரகாரக அனுபாகா. நம்ம எல்லாருமே சைத்தன்ய ஸ்வரூபம் தான். நம்மள சொல்லும் போது சைத்தன்யம் தான் சொல்லணும். அப்ப எப்படி ஜீவன் சொல்லிட்டீங்க, சிதாபாசன் சொன்னீங்க அப்படின்னா இந்த மனசும் அந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை வாங்கி கொடுக்கக்கூடியதுனால இதை நம்ம என்ன பண்ண, சித்து மாதிரியே இதுவும் சென்சியன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சென்சியன்ட்னு சொல்றது ஆக்சுவலா உண்மையிலேயே அது சென்சியன்ட் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய அந்த சென்சியன்டா இருக்கும் தன்மைக்கு காரணமானது ஒரிஜினல் சைத்தன்யம். இது வந்து ஆபாசம் தான், இது ஒரு பிரமம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன இதுல புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, எது முக்கியம்னா அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அது இருக்கிறதுனாலதான் இந்த ஜீவனுக்கு, ஜீவாபாசனுக்கு, இந்த மிக்சருக்கு ஆக்டிவிட்டியே வந்ததுக்கு காரணம். அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அதிஷ்டான சிட்டிகி, அதுதான் ஆதாரமா இருக்கக்கூடியதுதான் ரியல், அதுதான் ஒரிஜினல் சைத்தன்யம். சா ஏஷா இல்லையா, இதுதான், இதுக்கு பேர் தான் அந்த சித்திகி பேரு, அதிஷ்டான சித்தியாக இருக்கக்கூடியது. அதுக்கு தான் கூட்டஸ்தா இது விவக்திதா, கூட்டஸ்தான அதுக்கு தான் பேரு. சிதாபாசனுக்கு கூட்டஸ்த தீப பிரகரணத்துல நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, சிதாபாசனுக்கு பின்னாடி அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த சித்து சைத்தன்யம் அப்படின்றதை எடுத்து சொல்லி இதுதான் கூட்டஸ்தன் என்று அந்த தீபத்தின், இந்த கூட்டஸ்த தீப பிரகரணத்தின் மூலமாக அதை ஒளித்து காண்பிக்க வேண்டும் என்பதுதான் விவக்ஷிதா, வக்தும் இச்சை. அதுதான் இங்க இருக்கக்கூடிய உத்தேசம் என்ன அப்படின்னா, கிரந்தக்காரர்களுடைய உத்தேசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவக்ஷா வக்தும் இச்சா, இந்த விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு அதுக்கு அவருடைய ஆசை என்ன என்று ஆராய்வோமே ஆனால், அந்த அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த சித்தியை சொல்லுவதில்தான் அவருக்கு விவக்ஷா, அவருக்கு உத்தேசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகா சிதாபாசனை பத்தி சொல்லி கூட்டஸ்தனையும் பத்தி சொல்லி முடிச்சார். இதுக்கப்புறம் இப்ப எப்ப பார்த்தாலும் தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷதே அப்படின்னு ஸ்ருதி சொன்னதை நம்ம எப்படி புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க, அந்த அவர் சிருஷ்டி பண்ணிட்டு அந்த பிரம்மமானது உள்ள பூந்தது அப்படின்னு தானே அங்க எல்லா உபனிஷத்துலயும் சொல்லிட்டு, நீங்க திருப்பி திருப்பி அந்த ஜீவனை வச்சுட்டே பண்றீங்களே, உலகத்துக்குள்ளேயே அவர் பூந்தாரு அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா இது புரியறதுக்காக இந்த ஜீவனை வச்சுட்டு சொன்னோம். இதுக்கு என்னெல்லாம் லாஜிக்கோ அதே லாஜிக் தான் அதுக்கும். இது வியஷ்டியாக நம்ம புரிய வச்சோம். சமஷ்டியாக புரியணும்னா ஜகத்துன்னு புரிஞ்சுக்கணும். இங்க ஜீவன் புரிஞ்சுட்டோம், ஜீவன் புரிஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. இப்ப ஜகத்துன்னு வச்சுட்டு ஜகத் பிரமஸ்ய சர்வஸ்ய யததிஷ்டான நீரிதம் த்ரயந்தேஷு ததத்ர ஸ்யாத் பிரம்ம சப்த விவக்ஷிதம், எல்லா ஜகத்திற்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது ஜகத்து எனக்கூடிய பிரமைக்கு அதை எடுத்துன்னு வரணும். அங்க ஜீவன் சிதாபாசன் எப்படி பிரமமா போனது, ஜீவாபாச பிரமஸ்ய
அதிஷ்டானஹா சிதிஹின்னு சொன்னோம். அங்க ஜீவனை வச்சு இங்க என்ன பண்ணா ஜெகத் பிரமஸ்ய சர்வஸ்ய. ஜகத்துன்றது அங்க ஜீவன் பிரம்ம எப்படியோ அதே மாதிரிதான் இந்த ஜெகத்தாதிய பிரம்மனது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ அப்படின்னு சொல்ற ஸ்துதி வச்சனத்தினால ஜெகத் பிரமஸ்ய சர்வஸ்ய, ஜெகத்து எனக்கூடிய பிரமமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? அதிஷ்டான சிதிஹி, அதிஷ்டானம் இருக்கு. இங்கேயும் ஒரு அதிஷ்டானமானது இருக்கிறது. அதுதான் த்ரையந்தேஷு, மூணு வேதங்களுடைய அந்தபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துகளில் எல்லாம் ததத்ரஸ்ய பிரம்மப்த விவக்ஷிதம். அதுவேதான் அங்க வேத உபனிஷத்துகள்லாம் பிரம்மம் சப்தத்தினால குறிப்பிட எண்ணுவது. த்ரையன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதான இருக்கு இல்லையா, ஈரித்தமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மன் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்படி பிண்டாண்டத்துக்கும் பிரம்மாண்டத்துக்கும் ஒரு ஐக்கியத்தை சொல்லினார். சொல்லி ஏதஸ்மின்னேவ சைதன்யே ஜகத் ஆரோப்யதே யதா ததா ததேக தேசஸ்ய ஜீவாபாசஸ்ய கா கதா. மொத்த ஜகத்தையுமே எடுத்துன்னு ஆரோபிக்கப்பட்டது பிரம்மம்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்புறம் இந்த ஜீவன பிரம்மம்னு சொல்றதா ஒரு பெரிய கஷ்டம். ஏதஸ்மின்னேவ சைத்தன்ய, இந்த பிரம்ம சைத்தன்யத்துலதான் ஜகத்து ஆரோப்பியத்தே, இந்த ஜகத்தே ஆரோபணம் பண்ணிருக்கு. இருக்கிறது அந்த பிரம்மம் ஒண்ணுதான், பிரம்ம சத்தியம். அதுல ஆரோபிதமாக இருக்கக்கூடிய ஜகத்தானது நித்யா. எது ஆரோபிதான் அது பாம்பு மாதிரி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சத்தியம் என்ன? ரஜ்ஜுவாக இருக்கக்கூடியது பிரம்மன் தான். அப்படி ஏதஸ்மின்னேவ சைத்தன்ய, இந்த சைத்தன்யத்துலதான் ஜகத்து ஆரோப்பியத்தே யதா, இந்த ஜகத்தானது ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது, படுகிறது. ஏதஸ்மின் எப்போ பிரம்மமான நிரதிஷ்டான பிரம்மம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. எந்த ஒரு பிரம்மம் வர்ணமே ஆனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அதிஷ்டானம் இருக்கு. இப்ப இந்த ஜகத்தானது உங்க எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற மாதிரி பெருசா இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த சுத்த ஈஸ்வர சைத்தன்யமாக இருக்கக்கூடியது. அதுதான் பிரம்ம சைத்தன்யம். அதா எப்போ இப்படி ஆகிறதோ அப்பொழுது, எப்பொழுது ஆரோபிக்கப்படுகிறதோ ததா ததா அப்பொழுது ததேகதேசஸ்ய ஜீவாபாசஸ்ய, அந்த ஜகத்தினுடைய ஒரு ஏகதேசம் தானே சார் ஜீவனும் இல்லையா. அதுல ஒரு அம்சம் தான் ஜீவன். அனேன ஜீவேனானு பிரவிஷ்ய இல்லையா அப்படின்னு நாமரூபேன வியாகரவாணின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொன்ன மாதிரி அந்த பிரம்மன் தான் ஜீவனுக்குள்ளேயும் அனுப்பிரவேசம் பண்ணது அப்படின்னு சொல்றதுனால மொத்த ஜகத்தையும் ஆரோபிக்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஜீவன் என்றவனும் ஆரோபிக்கப்பட்டதான ஒரு தோற்றம் என்று சொல்வதுல கா கதா சொல்லணுமான்னு இட் நெசசரி புரிஞ்சுக்க மாட்டாரு. ஜகத்தையே சம்பந்தனை இதுல ஜீவனும் பொய்ன்னு சொல்றது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. ஒரே பிரம்மன் தான் அது. ஒவ்வொரு ஆங்கிள்லயும் ஒருத்தர் ஒரே மனுஷன் தான், அவனுடைய ஒரே ஒய்ஃப் தான், அந்த வீட்டுக்கு குழந்தையினுடைய ஆங்கிள் அம்மாவாகவும் இல்லையா, அவளே தன்னுடைய குழந்தைக்கு மன்னியாகவும், அவளே இன்னொருத்தருக்கு அவளுடைய பிரதர்ஸ் ஒய்ஃபுக்கு அவளே மன்னியாகவும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே மனிதன் வேற வேற ஆங்கிள் பார்க்கப்படுகிறான் அப்படின்றது இது எல்லாமே அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக ஜகத் ததேக தேசாக்கிய சமாரோப்யஸ்ய பேததஹ தத்வம் பதார்த்தௌ பின்னௌஸ்தஹ வஸ்துதஸ்து ஏகதா சிதேஹ. ஜகத் என்ன, அதனுடைய ஏகதேசமான அந்த ஜீவன் என்ன, இத்தியாதி ஆக்கியா ஜகத்து ஏகதேசாக்கிய, இது எல்லாமே தம் நன்றாக ஆரோப்பிய பேதத்தா, எல்லாமே உபாதியினுடைய பேதத்தினாலதான் எல்லா பேதங்களும் அங்க கற்பிக்கப்படுகிறது. பேதா ஆரோபிதா, ஆரோபிதா பேதா ஔபாதிகா நது வாஸ்தவா. ஔபாதிகம் பேதம் எதுவோ அது வாஸ்தவம் இல்ல, வாஸ்தவமா இருக்கு அப்படின்ற அந்த ஐக்கிய நிர்தாரணார்த்தம் ஆக 51வது ஸ்லோகம் ஜகதேக தேசாக்கிய சமாரோப்யஸ்ய பேததஹ தத்வம் பதார்த்தௌ பின்னௌஸ்தௌ
வஸ்து தஸ்து ஏகதா சிதேஹே. இப்படி இந்த பதார்த்தங்களின் வேற்றுமையை காண்பிச்சு அது மூலமாக துவம் பதார்த்தோ பின்னம் அதை சொல்றதுக்காக அது நீ அப்படின்னு ரெண்டு பதத்தை யூஸ் பண்ணி அந்த அர்த்தங்கள் வரா மாதிரி பண்ணிருக்கோம். வாஸ்தவமா பாத்தீங்கன்னாக்க அது ஜெகத்து ஜீவன் இப்படி எல்லாம் பேதம் இல்லை. வாஸ்தவம் வந்து இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். வஸ்து தகாத்து ஏகதா சிதே, இருக்கிறது ஒரே ஒரு பிரம்மன் தான், அந்த பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு முடிச்சாரு. முடிச்ச பிறகு கர்த்திருவாதீன புத்தி தர்மான புரத்யாக்யாம் சாத்மரூபதாம் புரத்யாக்யாம் சாத்மரூபதாம் தததத் விபாதி புரதஹ ஆபாசோதோ பிரம்மோ பவேத் அப்படின்னு மகா வாக்கியத்தை பேஸ் பண்ணி இவ்வளவு நேரம் நம்ம ஆபாசவாதத்தை சொல்லிட்டோம். சிதாபாசன்றவன் தான் ஜீவன். ஜெகத் எப்படி மித்தியோ அதனுடைய ஏகதேசமாக இருக்கக்கூடிய ஜீவனும் மித்யா அப்படின்னு சொன்னோம். இந்த மித்யான்னு சொல்லக்கூடியதெல்லாம் எல்லாம் இன்டர்மீடியரி என்டிட்டி தான். இதெல்லாம் ரிஃப்ளெக்டட் இங்கதான். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இதுகளுக்கெல்லாம் கிடையாது. அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு யார் ஓனர்ஷிப்னு பார்த்தா அந்த பிரம்மன் தான். இதெல்லாம் மிக்சிங் அப். அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய சூரிய பிரதிபிம்பத்தை பார்த்து இதுவும் ஒளிக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஒளிக்கு காரணம் என்ன? சூரியன் தான் அப்படின்னு சொல்லி ஆத்ம தர்மமானது சைத்தன்ய ரூபேன்னு இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் முதல் ஸ்லோகத்துல காதித்யா அப்படின்றத வச்சுட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம். அனாத்ம தர்மமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் மனசு, அதுதான் கண்ணாடி அப்படின்னு சொல்லி அந்த மிக்சர்ல இருக்கக்கூடியதுனால இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் தான் சிதாபாசன் அப்படின்னு சொல்லி இந்த சிதாபாசன் அப்படி ஒண்ணு. இந்த சிதாபாசன் விகார ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அந்த ஆத்மாவானது நிர்விகாரமான ஒரு ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம். எதெல்லாம் சைத்தன்ய ஸ்வரூபமோ அதுக்கெல்லாம் விகாரம் கிடையாது. இதெல்லாம் சைத்தன்யம் மாதிரி தோணுகின்ற காரணங்கள் எல்லாம் விகாரத்தை கூடிய. எங்கெல்லாம் எத்தனை விகாரா தத்திர தத்திர பிரமத்துவம் அங்கீகரிக்கிறது இல்லையா? எங்கெல்லாம் மாடிபிகேஷன் இருக்கோ அங்கெல்லாம் பொய், அதெல்லாம் தோற்றம் தான். எங்க மாடிபிகேஷன் இல்லையோ அதுதான் சத்தியம் அப்படின்னு நிஷ்கிரியம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தரம் அவிகார்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோயம் அசோஷ்யோயம் அசோஷ்யேவஜன்னு இந்த நிர்விகாரத்தையும் நிரவயவத்தையும் நம்ம நிறைய கீதையிலையும் எல்லாத்துலயும் பார்த்திருக்கோம். இதனால கர்த்திருவாதீன புத்தி தர்மான் இல்லையா, நான் இதை செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுனால என்ன அர்த்தம்? என்னுடைய மனசோட சம்பந்தமானது இந்திரியத்துடன் சம்பந்தமானது ஏற்பட்டு விட்டது. எங்கெங்கெல்லாம் இந்த சம்பந்தம் இருக்கோ தேகேந்திரிய யுக்தஸ்ய ஜீவாபாச பிரமஸ்யா அப்படின்னு இப்பதான் சொல்லி வாய மூடல. அதனால இதெல்லாம் பிரமம். கர்த்திருவாதீன புத்தி தர்மானு இதெல்லாம் இந்த விகாரங்கள் எல்லாம் வித்யா அனாத்மா ஸ்பூர்த்தி ஆட்சியாம் ஆத்மரூபதாம் அப்படின்னாரு. சைத்தன்யத்தினுடைய சொரூபம் அந்த ஸ்பூர்த்தி பிரகாசம் என போய் அந்த சைத்தன்யத்தினுடைய சொரூபத்தை கததி விபாசி அதை தரித்துக் கொண்டுதான் அந்த மிக்சரை வைத்துக் கொண்டுதான் ததே விபாசி பொருதா. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மைண்டையும் அந்த மிக்சரையும் போட்டு வச்சுட்டு அவன் இந்த நான் சென்சியன்டா இருக்கேன் சென்சியன்டா இருக்கேன். ஆத்மா இல்லாம நீங்க உனக்கு எப்படி சென்சியன்சி ஆனது வரும்? அந்த தரித்து கொண்டு அந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை வைத்துக் கொண்டு அந்த மிக்சரை வைத்துக் கொண்டு ஜீவன் நினைச்சிட்டு இருக்கான் இவன். ஆனா வஸ்துதா இது கல்பித்தம். பின்னாடி இருக்கிற சைத்தன்யம் ஒண்ணுதான், கூட்டஸ்தம் ஒண்ணுதான் நிஜம், சாட்சி ஒண்ணுதான் நிஜம். இதெல்லாம் ஆபாசம். அதனால ஆபாசம் மாதிரி முன்னாடி தோன்றது. அதனால எது ஆபாசமோ அத்தஹா அது உண்மை இல்லையே தோன்றது, அவ்வளவுதானே. உண்மையா இருக்கக்கூடிய சொரூபம் அது பிரம்மத்துக்கு சேர்ந்த சைத்தன்யத்துக்கு சேர்ந்தது இல்லையா? இது எப்போ தோணுகிறதோ அத்தஹா பிரமோ பவே, ஆகையினால் இது பிரமே. கர்த்திருவாதீன புத்தி தர்மான இல்லையா? கர்த்திருவம் புத்தி வருதுன்னா ஞாதாவாக இருக்கிறான், பிரமாதாவாக இருக்கிறான், அகங்காரத்துடன் கூடியிருக்கிறான் அப்படின்னு ஆயிடுது.
அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தேகேந்திரிய சம்யுக்தம் அங்க வந்துச்சு. ஆனா உண்மையான ஆத்மாவுக்கு அந்த ரூபமா இதெல்லாம் அனாத்மா தானே. ஏன்? விகாரமாக இருக்கிற காரணத்தினால் அது எப்படி நிர்விகார ஸ்வரூபமாக இருந்து கொண்டு புரதி ஆக்கியாஞ்ச ஆத்மரூபதாம் பிரகாசன்ற அந்த சைதன்ய ஸ்வரூபத்தை வைத்துக் கொண்டு அது இருக்கு. இவன் என்ன பண்ண? ததத்து விபாதி புருஷா, இதை தரித்துக் கொண்டு இவன் என்ன பண்ணா தானும் சென்சியன்ட் மாதிரி இந்த ஜீவனானவன் இருக்கிறான் இல்லையா? அப்படி இருக்கிறான். இந்த ஆபாசமானது, இந்த மிக்சரால வரக்கூடிய அந்த அப்பியரன்ஸ் ஆனது, அந்த தோற்றமானது ஆகையினால பிரமஹாயவ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்ளிகபிள் டு இந்த ஜீவன். சிதாபாசனம் மித்யா, சித் சத்தியம் சிதாபாசா மித்யா இல்லையா? ஜீவோ பிரம்ம இவ, அந்த ஜீவன் வேற. இந்த சின்ன ஜீவனை வந்து ஜீவன் அந்த அகங்கார யுக்தமான ஜீவன் வச்சிருந்ததுனால ஜீவாபாசன்னு சொன்னோம். இது வரக்கூடாதுன்னா சிதாபாசன் மாத்தி மாத்தி சொல்றது. அப்பதான் நம்ம என்ன சொன்ன? சித்து சத்தியம் சிதாபாசன் நித்யா ஜீவோ பிரம்ம இவ. எந்த ஜீவனை நீ சிதாபாசன் நினைச்சியோ அவன் பிரம்மன் தான், ஜீவா பிரம்ம இவ அப்படின்னு சொல்றதுக்கு ஹேதுவாக இருக்கும். அதஹா பிரமஹா பவேத் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கா புத்தி கோயம் ஆபாசஹா கோவா ஆத்மாத்ர ஜகத்கதம் இதி அநிர்ணயதோ மோஹா தோயம் சம்சார இஷ்யதே. இந்த பிரமத்துக்கு காரணம் என்ன அப்படின்றதுக்கு இந்த காரணம் என்ன? தத்துவத்தை அறியாததுதான் காரணம். பிரமத்துக்கு காரணம் என்ன? பிரம இல்ல. தத்வதி தத் பிரகாரக அனுபவா பிரமா, தது அபாவவதி தத் பிரகாரக அனுபவா பிரமா இல்லையா? எதை எப்படி இருக்கிறதோ அதை அப்படி பார்த்தால் அது நாலேஜ். அது மாதிரி இல்லாத வேறு மாதிரி பார்த்துட்டோமே ஆனால் அது பேர் பிரமா அப்படின்னாரு. அதனால இந்த பிரமத்துக்கு என்ன காரணம்? ஏன் பிரம்மம் வந்தது அப்படின்னாரு. ஏன் பிரம்மம் வந்ததா? அத்தியாசத்தினால வந்தது. அனிர்வச்சனீயமான அந்த மாயையினுடைய காரியம் அது. அது தெரியாததுனாலதான் வந்தது. இது எப்ப போகும்? விசாரம் பண்ணாதான் போகும். அந்த விசாரம் பண்றதுக்காகதான் இப்ப இந்த கேள்வி கேட்கிறார். கா புத்தி, புத்தி எது சார்? கோயம் ஆபாசகா, யார் இந்த சிதாபாசன்? கோவா ஆத்மா, ஆத்மான்னா யாரு? ஜகத் வேற வருது. ஜகத் உள்ளதான ஏகதேசம். ஜகத்து கதம், இந்த உலகமானது எப்படி வந்தது, ஏற்பட்டது? இதெல்லாம் விசாரணம் பண்ணாதானே தெரியும். இதெல்லாம் விசாரம் பண்ணல. இது அநிர்ணயதா, இதெல்லாம் விசாரணை ஆகலைன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் தான் மோகம் அப்படின்னு அர்த்தம். தெரியல அவனுக்கு, மோகத்துல இருக்கான். எது எது எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவதில்லை. இது நம்ம வரும்போது இந்த பகவான் கொடுத்த அந்த புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கணும். ஜீவன்னா யாரு, ஆத்மானா என்ன, ஜெகத்துன்னா என்ன, பரமாத்மானா என்ன, இது மூணு தெரியாம எப்படி அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமே. டெய்லி பார்த்துட்டு இருக்கிற அந்த ஜெகத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? டெய்லி நான் நினைக்கிட்டு இருக்கேன், நான் யாரு என்பதை அறிந்து கொள்ள வேண்டாமா? இப்படி எல்லாம் நிர்ணயம் பண்ணாம இருக்கிறது தானே மோகத்துக்கு அடிப்படையான காரணம். இந்த மோகத்துக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா சம்சாரம் தான் காரணம். சோயம் சம்சாரா இஷ்யதே. இததான் சம்சாரம். சம்சாரம்னு சொன்னா இந்த அஜ்ஞானம் தான் சம்சாரம். இந்த அஜ்ஞானத்துக்கு பேர் தான் மோகம் அப்படின்னு பேரு. நம்ம லகு வாசுதேவ மன்னனத்துல இதான் விஸ்தாரமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அவிவேகம், அஜ்ஞானம், ராகத்வேஷங்கள், இதெல்லாம் நம்ம அங்க பார்த்துட்டு இருக்கோமா? இதெல்லாம் அப்படியே நீங்க இங்க லிங்க் பண்ணிக்கலாம். 7வது சாப்டர்ல இந்த மோகத்தை பத்தி கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, இச்சா தேச சமுத்தேன துவந்தமோஹேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப அப்படின்னு அங்க சொல்லிவிட்டார் பகவான். இந்த இச்சாத்வேஷம் தான் காரணம்பா. இந்த ராகத்வேஷம் இருக்கிறதுனால இந்த அகங்காரமும் மமகாரமும் இவனுக்கு வந்துட்டு, இது வந்ததுனால வெற்றி தோல்வி, நல்லது கெட்டது, குட்டு பேடு, எல்லா துவந்த மோகத்துக்கும் காரணம் என்ன?
இந்த அவிவேகம் இச்சாத்வேஷத்தினுடைய காரணம் தான்பா அப்படின்னு சொன்னார். சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாசி, பிறந்த மேனிக்கு இது அவங்கிட்ட இருந்து வந்துருச்சுப்பா. அதனால எல்லாரும் இந்த மாதிரி மாயையில ஆட்கொண்டு இருக்கிறதுனாலதான் ஜீவர்கள்லாம் கஷ்டப்பட்டு துக்கம் துக்கம் துக்கம்னு சொல்லிட்டே இருக்கான். என்ன காரணம்? நன்றாக அறிந்து கொள்ளவில்லை, வேதாந்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலதான் இந்த துக்கம், அட்டாச்மெண்ட், எமோஷனு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன? ராகத்வேஷ பிரயுக்த, ராகத்வேஷம் தான். அதை எடுத்துட்டுதான் இந்த சர்வாணி பூதானி சம்மோகம் யாதி சர்க்கே, உலகத்துல இப்படிதான்பா வந்துட்டாங்கன்னு சொல்லி, அது சரி சார், இங்க என்ன கேள்வி? இது அநிர்ணயத்தகா மோகா, இப்படி நிர்ணயம் பண்ணாததுனால்தான் மோகம் வந்தது அப்படின்னீங்க. மோகம் தான் சம்சாரம், இந்த மோகத்தை எப்படி போக்குறது? அப்படியா? அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்லிவிட்டேன். ஏஷாந்து அந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்தமோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவ்ரதாக. திருடவ்ரதாக இருந்து கொண்டு என்னையே யார் பஜித்துக் கொண்டு இருக்கிறானோ அவன் நாளடைவில் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அவனுக்கு ஒரு குரு பிரசாதம் கிடைத்து, அந்த குருவின் மூலமாக அவனுக்கு ஒரு சாஸ்திர பிரசாதம் கிடைத்து, அந்த சாஸ்திர பிரசாதத்தின் மூலமாக அவனுக்கு ஆத்ம பிரசாதம் கிடைத்து, அந்த ஆத்மா பிரசாதத்தினால என்னேவ ஏசே தேன லப்யான்னு சொல்லி அவனுக்கு இந்த பாப புண்ணியங்கள்லாம் அந்தகதமாகி ஆகி அவன் இந்த ஞானத்தை அடைகிறான், சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்படி அநிர்ணயாயத்தகா மோகா, இது தீர்மானமாக இந்த புத்தினா என்ன, சிதாபாசன்னா என்ன, ஆத்மானா என்ன, ஜெகத் என்ன தெரியலன்னாக்க அவன் இந்த சம்சாரத்துல உழந்துட்டே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜகரேஷனம் ஏ சம்சாரே பகுதுஸ்தாரே அப்படின்னார். இது தாண்ட முடியாத இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு திருப்பி திருப்பி பிறந்துட்டு பண்றான். இதெல்லாம் காரணம் என்ன? மோகம் தான் காரணம். மோகம் தான் சம்சாரம். இந்த சம்சாரத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. அது என்ன? விவேக சக்தி ரொம்ப முக்கியம். ஆத்ம அனாத்ம விவேகம், கியாமுத்ரார்த்த பலபோக விராகா, சமதமாதி சத்ய சம்பத்தி, முமுட்சுத்வம் ச இது சாதன சதுஷ்டய சம்பன்னனாக யார் இருக்கிறானோ அவனுக்குத்தான் இது. அதை சொல்லணும் இல்லையா? இப்ப எப்படி அறியணும் அப்படின்ற சொல்றார். புத்தியாதீனாம் ஸ்வரூபம் யோ விவினக்தி தத்வவித் சயேவ முக்தஹ இத்யேவம் வேதாந்தேஷு விநிச்சயஹ. புத்தியாதீனாம் ஸ்வரூபம் யஹ விவினக்தி சஹா தத்வவித். இந்த விவேகம் யாருக்கு வருதோ, ஆத்மா சத்தியம் தத் வதிரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படின்ற விவேகம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த புத்தியாதிகள்லாம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பிரிச்சறியும். இதெல்லாம் அனாத்மா, இதெல்லாம் ஆத்மா, இதெல்லாம் அனாத்மான்னு பிரிச்சறியும். ஆத்ம அனாத்ம விவேசனம் ரொம்ப முக்கியம். இப்படி விவினக்தி யார் இதை பிரித்து அறிகிறானோ சஹா அவன்தான் தத்வவித் அப்படின்னா. எப்படி அறியணும்? யஹா விவினக்தி சஹா தத்வவித். எதை அறியணும்? புத்தியாதீனாம் ஸ்வரூபம். புத்தியாதீனாம் ஸ்வரூபத்தை பிரிச்சு யார் ஒருத்தன் அறிஞ்சு இது சிதாபாசன், சிதாபாசனானவன் பிரமம், அந்த சித்தாக இருக்கக்கூடியதுதான் சத்தியம், அதுதான் சைதன்ய ஸ்வரூபம், அதுதான் சாட்சி, அதுதான் பிரம்மம் அப்படின்னு யார் புரிகிறானோ தயேவ முக்தா, அவன்தான் முக்தன் இல்லையா அப்படின்றார். அப்ப எப்படி தெரிஞ்சுக்கணும்? அவன் ஒரிஜினல் சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். புத்தி பிரதிபலித்த சைத்தன்யமானது சிதாபாசனாக இருக்கான். அந்த சிதாபாசன போய் நான் ஒரிஜினல் சைத்தன்யம் நினைச்சுட்டேன், இது ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் தான், இது ஒரிஜினல் சைத்தன்யம் இல்ல அப்படின்னு தெரியணும்னாக்க இந்த மனசுன்றது ஒரு உபாதி தான், மீடியம் தான். அந்த மீடியம்ல இது ஒரு கண்ணாடி, சூரியன் அங்க இருக்கு, அந்த சூரியன் இந்த கண்ணாடியில பிரதிபலிச்சு அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை பார்த்து இதுதான் ஒரிஜினல் வெளிச்சம் நினைச்சு பார்த்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா அந்த சூரியன் இல்லைன்னா இந்த வெளிச்சமே வராது, இந்த வெளிச்சம் இருந்தா தானே அந்த வெளிச்சம் வரும். இது ஒண்ணு வெளிச்சல கொடுக்கலையே, இது ஒரு ஏமாத்தலா இருக்கே, காரணம் அந்த சூரியன் தானே.
இப்படின்னு ஓசி, ஒரிஜினல் சைத்தன்யம், ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம், மீடியம், இது மூணுத்தையும் புரிஞ்சின்றாதான் ஜெகத்தை புரிந்து கொள்ளும் இல்லையா? இப்படி விவேச்சனம் பண்ணி யார் அறிகிறானோ அவன் விவேகி, அவன் தத்துவவித்து, நோயர் ஆஃப் ட்ரூத். இந்த ட்ரூத்தை அறிந்தவன் அவனே தத்துவவித்து. சயேவ, அவனேதான் அவன்தான் விடுபட்டவன். இத்யேவம், இப்படித்தான் வேதாந்தேஷு வினிஷ்டயா, இப்படி வேதாந்தங்களை எல்லாம் விசேஷமாக நிச்சிதமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதம் மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா, ஆத்மா சத்தியம் தத்வதிரிக்தம் சர்வம் நித்யா அப்படின்னு ஏகமேவாத்விதீயம் பிரம்ம, இப்படிங்க போன்ற வார்த்தைகள் எல்லாம், இந்த வேதாந்த வச்சனங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை நிச்சயம் பண்ணக்கூடியதுக்காக தான் வந்திருக்கு. இப்படி இந்த வேதாந்த ஞானத்தினால அறியக்கூடிய ஞானாதேவத்து கைவல்யம்னு சொன்னதுனால கர்மாவனாலேயோ உபாசனையோனாலேயோ இதை அடைய முடியாது. இந்த சம்சாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருகுமே தவிர தாண்டனமே. ஆனால் ஞானம் தான் ஒரே சாதனம். எந்த ஞானம் சாதனம்? வேதாந்த ஜன்ய ஞானம் தான் சாதனம். அந்த வேதாந்த ஜன்ய ஞானத்துல ஒரு டவுட்டும் இல்லாம நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது என்ன? செல்ஃப் நாலேஜ். ஜீவாத்ம தத்துவமத்தியாதி மகா வாக்கியத்தினுடைய உபதேசத்தின் மூலமாக பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், அதுக்கு வெதிரிக்தமாக எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஏவம் சதி பந்தஹா ஸ்யாத் கஸ்ய இத்யாதி குதர்க்கஜாஹ விடம்பனாஹ திருடம் கண்யாஹ கண்டனோக்தி பிரகாரதஹ. ஓஹோ, திஸ் பீயிங் சோ, அப்படி சொல்ற சார். புத்தி முதலிய சொரூபத்தை யாவன் பிரித்து அறிகிறானோ அவன்தான் தத்துவத்தை அறிந்தவனாக ஆகிறான், அவன்தான் சம்சாரத்திலிருந்து விடுபட்டவனாக ஆகிறான். இப்படித்தான் ஸ்ருதிகள்லாம் வேதாந்தங்கள்லாம் சொல்லுகிறது. அதனால அந்த ஞானத்தினாலதான் வருது அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கும் பொழுது அப்படின்னா பெரிய கேள்வி எல்லாம் வருது. அப்ப பந்தமானது யாருக்கு? நானே ஆத்மஸ்வரூபம்னா நான் எப்படி இவ்வளவு நாள் பந்தனா இருந்தேன்? அதான் கேள்வி. நீ பண்ண இல்ல, நீயா பந்தன் நினைச்சுட்ட இல்லையா? பந்தகா கஸ்யா, இந்த பந்தமானது யாருக்காகும்? இதெல்லாம் இத்தியாதிக்கம் எல்லாம் குதர்க்கஜாக, நிறைய பேர் நிறைய இத மாதிரி சொல்லி சொல்லி குதர்க்கங்கள்லாம் நிறைய வந்து சொல்லி 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 நமக்கு சரியா புரியாம போயிடுச்சு. ஒரு சின்ன இருந்தா ஒரு ஜோக் சொல்லுவார். ஒருத்தன் பெட்ரோமாஸ் லைட் எடுத்து, சார் இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க, எங்க போய் வைக்கிறது சார் அப்படின்னு தலையில நல்ல லைட் பெட்ரோமாஸ் எடுத்துன்னு வந்துட்டான். அவர் சொன்னாராம், அது ஒண்ணு இல்ல, இங்கதான் நடக்க போறது, எந்த இடத்துல இருட்டு இருக்கோ அந்த இடத்துல அதை வச்சுவிடு அப்படின்னாராம். இப்போ ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சான் அந்த கிரவுண்ட் முழுக்க. திருப்பி வந்துட்டான். என்னப்பா திருப்பி வந்துட்டேன்? சார் நீங்க என்ன சொன்னீங்க? எங்க இருட்டு இருக்கோ அங்க வைக்க சொன்னீங்க. நான் எங்க போனாலும் இருட்டே இல்லையே சார், நான் எங்க வைக்கிறது? எங்க வைக்கிறது? எல்லா இடத்துலயுமே இவன் போற இடத்துல எல்லாம் பிரைட்டா இருக்கு. அவர் என்ன சொன்னார்? பெட்ரோமாக்ஸ் எதுக்கு வர வச்சிருக்கீங்க? இருட்ட போக்குறதுக்கு தானே வர வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விவேச்சனம் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டிய ஐடியாவா இருக்கு இல்லையா? யாருக்கு மனசு? மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோட்சையோ அப்படின்னார். காரணமானது என்ன? பந்தத்துக்கும் காரணம் இந்த மனசு. இந்த மனசுனாலதான் நான் ஜீவன் நினைச்சேன், அதனால இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். இப்ப சாஸ்திரம் சொல்றது அதுவும் பொய்யப்பா, தத்துவத்தை தெரிஞ்சுக்கோ, நீதான் பிரம்மான்னு சொல்லிட்டு, நீதான் பிரம்மான்னு தெரிஞ்சா அதே மனசின் மூலமாக தெரிஞ்சாதான் மோட்சமும் வருது. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சா, இப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இதுல என்ன பாருங்க, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதமான ஆர்குமெண்ட். பந்தம் யாருக்கு அப்படின்றத இந்த வரட்டு தர்க்கத்தினால இதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்? அது ஆத்மா வந்து எப்படி இருக்கு? அகம் பிரம்மாஸ்மின்னு இருக்கு. அப்ப ஆத்மாவானது அப்பிரமாதாவாக இருக்கக்கூடியது இல்லையா? அப்பிரமாதாவாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பிரமாதாவாக இருக்கக்கூடியவன் எப்படி கண்டுபிடிப்பான்? அது அப்பிரமேயம்னு சொல்லிட்டீங்க. சொப்பிரகாஷா அப்படின்னு மனோவாச்சா அகோச்சரா
அப்படின்னு சொல்லிருக்கு. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற தர்க்கங்கள்லாம் வரதோ இல்லையா? எத்தனை விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அது சாஸ்திரங்கிட்ட போய் பார்த்தோம்னா அது விதித அவிதிதாபியாம் அந்நியத்து அப்படின்னு, எஸ்யா மதம் சத்திய மதம் மதம் எஸ்ய ந வேதசா, இப்படி வேற சொல்றது. யார் அதை அறிந்தானோ அவன் அறியவில்லை, யார் இதை அறியவில்லையோ அவன் அறியவில்லை என்று சொல்ல முடியாது இல்லையா? அவன் சொல்லாததுனால அவன் அறியலன்றது சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் கண்டவர் விண்டலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்லாம் சொல்றது. இப்படி எல்லா தர்க்கங்கள்லாம் இருக்கு. சுதர்க்கமும் இருக்கு, குதர்மக்கம். சார் இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்காகாது சார், இப்படி எல்லாம் பண்ணி நிறைய தர்க்கங்கள்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் விடம்பனாக, இப்படி எல்லாம் நிறைய சேலஞ்சஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் இல்லையா? விடம்பங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த குதர்க்கத்தினால வரக்கூடியது. இது எல்லாத்தையும் நம்ம ஊர்ல ஒரு ஆச்சாரியர் இருந்தார், ஸ்ரீஹர்ஷ மிஸ்ரன். அவர் திருடம் கண்டியாக கண்டனோக்தி பிரகாரகா, இது எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிவிட்டார் சார் அவரு. எப்படி? கண்டன கண்ட காத்தியம் அப்படின்ற கிரந்தத்துல முறைப்படி அதை கண்டிக்க வேண்டியவைகளை எல்லாம் அவர் கண்டிச்சுட்டாரு. அங்க போய் பார்த்துருக்க அப்படின்ற எல்லா உலகத்துல என்னென்னலாம் வாதங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு பதில் அங்க சொல்லிவிட்டார். அப்படி ஒரு விசேஷமான ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டாரு இல்லையா? அவர் என்ன பண்ணார், எல்லா கண்டனங்களுக்கும் சொல்லி கடைசியா இந்த கண்டனங்களுக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியலன்னா எஞ்சி நிக்கிறது என்னவோ, சாந்தம் சிவம் அத்வைதம் மன்யந்தே ஆத்மா சவிஜ்ஞேயா அப்படின்னு முடிச்சுட்டாரு. இந்த கண்டன காத்தியத்தை எழுதினவர் ரொம்ப விசேஷமான ஒரு వ్యక్తి. அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு கவிதார்க்கிக சூடாமணி அப்படின்னு ஒரு பேர். அவர் பெரிய கவி. ஏன்னா ஸ்ரீஹர்ஷம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது நைஷதம் வித்வத் ஔஷதம், நைடதம் புலவர்கோர் ஔடதம் அப்படின்னு அரிவீரராம பாண்டியன் தமிழ்ல நைடதத்தை கூட எழுதியிருக்காரு. ரொம்ப அதுவும் நைடதம் புலவர்கோர் ஔடதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சம்ஸ்கிருதத்துல நைஷதம் வித்வத் ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அவர் கவிதார்க்கிக சூடாமணின்னா அவருக்கு பேரு நரபாரதி அப்படின்னு பேரு. ஒரு நடந்துட்டு இருந்த சரஸ்வதி சார் அவரு இந்த ஊர்ல. அப்படி ஒரு பிரக்யாதியோட இருந்தார் காஷ்மீர தேசத்துல. இப்படி அவர் மத்திய பிரதேசத்துல பிறந்தவர். காஷ்மீர ராஜா கிட்ட போய் ஆர்கியூ எல்லாம் பண்ணிருக்காருன்றதுனால ஃபேமஸ் ஆயிருக்கு. மத்திய பிரதேசத்துலதான் அவரு எங்க பிறந்தாரு அப்படின்னாக்க கானுஜ் அப்படின்ற ஒரு தேசத்துல பிறந்தவர். கானுஜ் தேசத்துல மத்திய பிரதேசத்துல பிறந்தவர் அவரு. அவருடைய அப்பா பேரு ஸ்ரீஹிரா அப்படின்னு அப்பா பேரு. மாமல்ல தேவி அப்படின்னு அம்மா பேரு. ஸ்ரீஹிரான்னு அப்பா பேரு, மாமல்ல தேவி அப்படின்னு அம்மா பேரு. ரொம்ப முக்கியமான கதையில வருதுனால இதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ரீஹிரான்றவர் பெரிய பண்டிதர், பெரிய போயட். அவர் என்ன பண்ணாரு, அவர் 12வது செஞ்சுரியில கஹதவலான்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. அங்க விஜயச்சந்திர ராஜான்னு ஒரு ராஜா, அந்த அவையில இவர் போயட்டா இருக்காரு. அந்த ஊர்ல வந்த தார்க்கிக பண்டிதர்கள் இத உதயநாச்சாரியார் அப்படின்னு கதையா சுவாரஸ்யத்துக்காக சொல்ற வழக்கம் உண்டு. உதயநாச்சாரியார் மாதிரி தார்க்கிகர்கள்லாம் வந்து இவரை ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து இவரை ரொம்ப புள்ளி பண்ணிட்டாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இப்படி எல்லார் எதிர்க்கையும் இவ்வளவு படிச்ச என்ன இன்சல்ட் பண்ணிட்டானே அப்படின்னு. அவ்வளவு பெரிய பண்டிதர் இவரும். ஆனா அந்த பண்டிதர்கள்லாம் சேர்ந்து இவருடைய கவியில தர்க்க கண்டுபிடிச்சு புள்ளி பண்ணி அனுப்பிச்சிட்டோன்னு இவருக்கு ரொம்ப இன்சல்ட்டா போயிடுச்சு. அந்த இன்சல்ட்டை இவரால தாங்கிக்க முடியாத அளவுக்கு, பிராணம் போற அளவுக்கு அந்த டிப்ரெஷன் ஆனது அவருக்கு ஏற்பட்டுச்சு இந்த ஸ்ரீஹிராக்கு. அவர் ராத்திரியும் பகலமா பெனாட்டின்னு இருக்காரு. ராத்துல இப்படி ஆயிடுச்சு, இவாளுக்கு தக்கதாக ஒரு பதில் சொல்லக்கூடியதான ஒரு பண்டிதன் வரணுமே, இவெல்லாம் எப்படி புள்ள பண்ண ஒண்ணும் தெரியாதவங்க தெரியுது, என்னால பதில் சொல்ல முடியுது அப்படின்னு. அப்ப அவருடைய பையன் 5 வயசு பையன் வரான். பையனை பார்த்த உடனே இவரு தன்னுடைய ஆசையை முழுக்க நினைச்சுன்னு மனசுல சங்கல்பம் பண்றாரு. எனக்கு இருக்கிற ஸ்திதியை பார்த்தா நான் ரொம்ப நாள் இருப்பேன்னு தோணல.
இந்த பையனுக்கு எப்படியாவது இவன் அந்த தர்க்கத்துல எல்லாம் கத்துண்டு இவன் என்ன இன்சல்ட் பண்ண அதே சபையில போய் இவன் அங்க போய் பண்டிதனாக போகணும் அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு அந்த பையனை கூப்பிட்டு 5 வயசு பையனுக்கு சிந்தாமணி மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த சிந்தாமணி மந்திரத்தை இவன் உபதேசம் பண்ண உடனே இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல. அப்பா என்னடா இவ்வளவு சீரியஸா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா எங்கேயோ போயிருக்கா. இது பாட்டுக்கு அந்த சிந்தாமணி மந்திரத்தை நான் ஸ்டாப்பா சொல்லுடான்னு அப்பா சொல்லியிருக்காரு. அது நான் ஸ்டாப்பா சொல்லிட்டே இருக்கு. இந்த குழந்தை சொல்லிட்டே இருக்கச்சு அவ அப்பா ஹார்ட் அட்டாக்ல அங்கேயே செத்து போயிடுறாரு. இந்த குழந்தை அப்பா மடியிலேயே உட்கார்ந்து அது பாட்டுக்கு சிந்தாமணி மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கு. அந்த சிந்தாமணியினுடைய பிரபாவமானது எப்படின்னா அது சாதாரணமா சொன்னாலே புத்தி சக்தியை கொடுக்கக்கூடியது. அதுவும் பிரேதாதிகள் மேல உட்கார்ந்து சொன்னா அதிபுத்தி அதி சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு மந்திரத்தினுடைய பலன் அது. அந்த பலனானது இவனுக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துடுச்சு. அதனால பிரேதத்து மேலேயே உட்கார்ந்ததுனால இது இந்த மந்திர சித்தியானது இது ஏற்று இந்த குழந்தை என்ன பண்ணிது அதிபுத்திசாலியா இருக்கு. இது எழுதுற கவியெல்லாம் யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியல. இது ஒரு பாட்டு எழுதிட்டுனா யாருக்கும் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு அர்த்தத்தோட இது எழுதுறது அந்த லெவலுக்கு மேல போய் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை. இது அவன் அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு பையன் பிறந்திருக்கானே இந்த ஸ்ரீஹர்ஷ மிஸ்ரான்னு அந்த குழந்தைக்கு பேரு. இந்த ஸ்ரீஹர்ஷ மிஸ்ராவானவர் இப்படி இந்த பையன் அதிபுத்திசாலியா இருக்கானேன்னு ரொம்ப கவலையாயிடுச்சு. இவனை சரிப்படுத்தணும்ட்டு அவ என்ன பண்ணா தன்னுடைய தம்பி கிட்ட மாமா ஒருத்தர் அந்த பையனுக்கு இருந்தார் உண்மேகபட்டர்னு. அந்த மாமா கிட்ட போய் அவனை பழகணும், இவன் கொஞ்சம் லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு இவ்வளவு ஹை லெவல்ல இருந்தான்னாக்க லோகத்துல எல்லாரோடையும் பழகணும்னாக்க நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா சொசைட்டியில இருக்க முடியாது. அதனால சொசைட்டியில இருக்கிறதுக்காக இவனை பழக்குங்கன்னு பார்த்தான். அவரோட பழகினா இவன் எழுதுறது அவனுடைய பேசுறது எதுவுமே புரியல அவருக்கு. அவர் கொண்டு வந்து விட்டாருமா இவருடைய பேசுறது எனக்கே புரிய மாட்டேங்கிறது. இவன் ஒரு வழிதான் இவன் ஓன்னு அழறா. என்னதான் வழி நீதாமா அண்ணா வச்சே நீதான் சொல்லணும் இவனை என்ன பண்றது அப்படின்னு. இவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான், மந்திர சித்தி பெற்ற பையனா இருக்கான், ஆச்சார அனுஷ்டானங்களோட இருக்கான். இவனுடைய புத்தி சக்தி குறையணும்னா என்ன பண்ண இவனுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை ஒரு தட்டு தப்பினாதான் இது சரியா வரும். அப்பதான் இவன் லௌகிக்கத்துக்கு எத்தனை இந்த கதையில எத்தனை விஷயங்கள் அப்படின்றத நம்ம நோட் பண்ணோம். கொஞ்சம் அனாச்சாரமாக இருந்தாதான் லோகத்தோட ஒத்து போக முடியும் அப்படின்றதுக்காக அவர் என்ன சொல்லி போயிட்டாருனாக்கா இவனை கொஞ்ச நாளைக்கு மத்தியானம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லு. மத்தியானத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது இல்லையா, அந்த காரியத்தை பண்ண சொல்றாரு. மத்தியானத்துல அவனை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லு, பழையது சாப்பிட சொல்லு, தயிர் சாதத்தை மத்தியானத்துல அப்படின்றார். அதுவும் வருஷம் என்ன. அது மாத்திரம் இல்ல, அவரை பந்தலுக்கு கீழே தூங்க வைக்கணும் அவனை அப்படின்னார். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது மத்தியானத்துலன்னு தர்மசாஸ்திரம், பழைய தயிர் சாதம் சாப்பிடக்கூடாதுன்றது தர்மசாஸ்திரம் இல்லையா. இதெல்லாம் ஞாபக சக்திக்கு கேடு விளைவிக்கும், புத்தி சக்தியை மழுங்கடிக்கும். அவரை பந்தல் கிட்ட தூங்கப்படாதுன்னு ஒரு சாஸ்திரம். தூங்கினா என்ன ஆகும் அப்படின்னா புத்தி மழுங்கும். இதான் விஷயம் இல்லையா. என்ன தேய்ச்சா சாயங்காலத்துல என்ன ஆகும், புத்தி மழுங்கும். மத்தியானத்துல தேய்ச்சா தயிர் சாதம் நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும், பழையது சாப்பிட்டா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா புத்தி மழுங்கும் அப்படின்னு எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது, பழைய தயிர் சாதம் சாப்பிடுறது, அவரை பந்தல்ல தூங்கி இந்த காரியங்கள்லாம் பண்ணினானேயானால் கொஞ்சம் கொஞ்சமா புத்தி மழுங்கும். இவ அம்மாக்கு பாவம் எத்த தின்னா பித்த தெளியும்னு அவ காத்துட்டு இருக்கா. அவன் என்ன பண்ணா இதை ரொம்ப சீரியஸா ரைட்டு எப்படியா நம்ம பையன் பழிச்சா போதும் என்ன அப்படின்னு சொல்லி இவ்வளவு அதிபுத்திசாலியா இருக்கானேன்னு சொல்லி அவனை இதெல்லாம் பண்ண வச்ச உடனே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லோக பிரக்கியங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, திருப்பி மாமா கிட்ட போனார். இப்படி சொல்லி இதெல்லாம் கால இப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, விஜயசந்திர ராஜான்னு அந்த அவ அப்பா இருந்த காலத்துல இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போனார். இப்ப இவர் தர்க்கத்துல தயாரானதுனால அப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு பெரிய போய் அவருக்கு எல்லாம் ஆழ்வு பண்ணலாம் அப்படின்னு போலான்னு போனா உதயனர் காலமானது ஆயிடுச்சு. யாரை ஜெயிக்கணுமோ அது ஆயிடுச்சு. ஆனாலும் இவர் என்ன பண்ணார், அவர் எழுதினதான ஆத்ம தத்துவ விவேகம் நியாய குசுமாஞ்சலின்னு ஒரு கிரந்தம், உதயநாச்சாரியாருக்கு ரொம்ப ஃபேமஸான கிரந்தம் இது நியாய குசுமாஞ்சலி. அதுக்கு யுக்தி யுக்தமா இவர் கண்டனம் எழுதினார்.
இப்படி கண்டனம் எழுதினதுனால இவருக்கு ரொம்ப பிரக்யாதி வந்துட்டு. இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு கேக்குறதுல எல்லாம் எனக்கு சாட்சிகள் சொன்னது, எங்க சாட்சிகள் சொல்றது கதையெல்லாம் இல்லையா. அதனால எனக்கு இது அதனாலதான் உங்களுக்கு சொல்லும் போது அவரை பந்தலுக்கு என்ன சமஸ்கிருதம் தெரியல. ஏன்னா இதெல்லாம் காது வழியே எங்க சாட்சிகள் இந்த கண்டன காட்சியம்னாக்க இதை சொல்லுவாரு. அதனால இந்த இந்த கிரந்தத்துல கண்ட காட்சியத்துல இன்னொரு விசேஷம் இருக்கு. நம்ம வாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, வாதம், ஜல்பம், விதண்டா அப்படின்னு எந்த ஆர்குமெண்ட் இருந்தாலும் இந்த 3 கேட்டகரியில அதை கிளாசிஃபை பண்ணணும். வாதம் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேரும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு தீர்மானம் பண்ணணும். வாட் எவர் த ஜட்ஜி சேஸ், இல்லைன்னா புத்தகம் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றதோ அதை 2 பேரும் ஒத்துக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணோம்னாக்க அது தத்துவ புபுட்சு கதா அப்படின்னு பேரு. தத்துவத்தை அறிய வேண்டியவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது. நீங்களும் தத்துவத்தை அறியணும்னு ஆசை, நானும் தத்துவத்தை அறியணும்ன்ற 2 பேருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வி ஹேவ் அ ப்ரூஃப், லெட் அஸ் அக்ரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்றேன். நீங்க சொல்றது கரெக்டா இருந்தா நீங்க சொல்றதுதான் ரைட்டு, ஐ அக்ரி சொல்லி, நான் சொல்றது ரைட்டா இருந்தா நீங்க அக்ரி பண்ணுங்க இப்படின்னு சொல்லக்கூடியது வாதம் இல்லையா. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஜல்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க ஸ்வபக்ஷ ஸ்தாபனம் தான் அங்க ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கிடையாது. பரபட்ச அனாதாரம். நீ என்ன வேணாலும் எதிர்த்து இருக்கோம் பேசு, நான் திருப்பி நான் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பேன். அவ்வளவுதான். உங்களுக்கு திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா முயலுக்கு 3 கால், முயலுக்கு 3 கால், முயலுக்கு 3 கால், முயலுக்கு இல்லப்பா இதை பாரு கண்ணால பாரு, நீ என்ன காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன், முயலுக்கு 3 கால், இல்ல பாருப்பா 4 இத கண்ணா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் கிடையாது 3 கால் இப்படின்னு பண்ணேன்னா அது பேர் ஜல்போன்னு பேரு. பரபட்ச அனாதரேன ஸ்வபக்ஷ ஸ்தாபனம். அது அவன் என்ன சொன்னாலும் அதை ஆதரிக்கிறதே கிடையாது, நான் சொல்றதையே சொல்றது ஜல்பம். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, விதண்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த விதண்டாவானது சில சமயத்துல யூஸ் ஆக வச்சிருக்கு இல்லையா. இப்ப 2 பேரும் ஒரு கிரந்தத்தை புரிஞ்சுட்டு பேசணும்னாக்க ஒண்ணா, நீங்க அதனால பொத்துக்காம மாட்டேன் நான் சொல்றதெல்லாம் நீங்க தப்புன்னு சொன்னா என்னுடைய புத்தி சக்தினால் நீங்க சொல்றது தப்புன்னு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண இல்லையா. அதுக்கு சில சமயத்துல விதண்டாவை நம்ம எடுக்க வேண்டிய நெசசிட்டி ஆனது. அப்படி ஒரு நெசசிட்டி இந்த ஸ்ரீஹர்ஷ மிஸ்ரருக்கு ஏற்பட்டு விட்டு இல்லையா. அவர் என்ன பண்ணாரு, இந்த விதண்டாவை கணக்கு கையில எடுத்துட்டார். விதண்டான்னா என்னன்னா பரபட்ச நிராகரணம், ஸ்வபட்ச ஸ்தாபன அனாதரம். நான் என்ன சொல்ல வரேன்றது முக்கியமே கிடையாது, நீ சொன்னதெல்லாம் நான் அடிச்சுட்டே இருப்பேன், நீ உன்னுடைய கட்டையால வாங்கி உன்னை அடிப்பேன். நீ ஒரு ஐடியா சொன்னா தர்க்கத்துல சொன்னாக்கா அதுல இருந்து ஒரு ஐடியா வச்சு நீ சொன்னது பத்தியா நீயே தப்பு, நீ சொன்னது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். நீ இப்படி சொன்னா அப்படி தப்பு அப்படின்னு சொல்லு. யோகத்துல என்ன சொல்லியிருக்கோ அது தப்பு, புத்தன் என்ன சொன்னானோ அது தப்பு, புத்தன் சொன்னதை மீமாம்சம் கண்டனம் பண்றான், மீமாம்சம் சொன்னதை தர்க்கம் பண்ணா இதே மாதிரியே கண்டனம் பண்ணிட்டே போகக்கூடியதாக இவர் ஒரு கிரந்தத்தை எழுதினார். ரொம்ப வசதியான கண்டம் இல்லையா. அதுல உத்தரகாண்டத்துல இந்த விதண்டாவையும் எடுத்திருக்காரு அவர். சொல்லி கடைசியில பாரிசேஷாத் அத்வைதம் அப்படின்னு எல்லா தார்க்கிகளுடைய கேள்விகளையும் சூன்யவாதிகளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டார். அதுக்கு இணையாக அதுக்கப்புறம் புக்கு வரல. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு, அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யமே இருக்கு. கண்டனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் இல்லையா, மற்றவர்களை கண்டனம் பண்ணறது. இவருக்கு கண்டனம் பண்றதுன்றது இந்த ஸ்ரீஹர்ஷ மிஸ்ராவுடைய இன்டலெக்சுவல் பவர் பாருங்க. அவருக்கு கண்டன கண்ட காத்தியம், கண்டனம் தெரியுது, தூஷிக்கிறது இல்லையா, அவர்கள் பண்ணதெல்லாம் தப்பு என்று எடுத்துரைப்பது கண்டனம். கண்டம்னா நாளிகேர கண்டத்வயம் நிவேதயாமின்னு சொல்றோம். கண்டம்னாக்க பீஸ் இல்லையா, 2 பீஸ், 2 கண்டம் 2 பார்ட்ஸ் இல்லையா கண்டம். அது எப்படிப்பட்ட கண்டம், காத்தியம் அப்படின்னா சாப்பிடுறது. கண்ட காத்தியம்னா இங்க என்ன அர்த்தம்னா லட்டு சாப்பிடுற மாதிரி பீஸ் பீஸா அந்த சுகர் கேண்டி சாப்பிடுற மாதிரியா இல்லையா. அப்படி இவருக்கு கண்டனம் பண்றதுன்றது எப்படி இருக்குன்னா லட்டு சாப்பிடுற மாதிரி இருந்து இவர் பண்ணதுனால இந்த கிரந்தத்துக்கு கண்டன கண்ட காத்தியம் அப்படின்னு பேர் வச்சார். ஸ்ரீஹர்ஷரை பத்தி நிறைய கதைகள்லாம் இருக்கு. அவர் இன்னொரு விசேஷம் எங்க சாட்சிகள் சொன்னது அதுவும் ஞாபகம் வந்துட்டு அதனால சொல்லிப்படுறேன், டைம் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் இவர் காஷ்மீரத்துக்கு போய்
இவருடைய கதையை நைச்சந்தத்தை அரங்கேற்றம் பண்ணணும்னு போனா, இவர் இந்த மாதிரி சவுத்துல இருந்து வந்த இந்த மத்திய பிரதேசத்துல இருந்து வந்தவாள்ல நாங்க விடமாட்டோம், அதெல்லாம் நீங்க எங்கேயும் வர முடியாது. இவர் ரொம்ப ஒரு வெறுத்து போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இது, இந்த பசங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம், நம்ம ராஜா பார்த்துட்டாங்கனாக்கா நம்மளை பார்த்தா நம்மளுடைய அறிவை அவன் புரிஞ்சுட்டுருவான். இவன் வந்து இந்த பசங்க தான் என்னன்னா இந்த லோக்கல்னுடைய இந்த கூட இருக்கக்கூடியவர்களுடைய ப்ராப்ளம் நம்மள உள்ள கூட விட மாட்டேன்றாங்க அப்படின்னு ரொம்ப வசனமா விசனமா உட்கார்ந்துருக்காரு. அப்போ போகும்பொழுது 2 பெண்களுக்குள்ள சண்டை, தண்ணி எடுத்துன்னு போற பெண்களுக்குள்ள இந்த சண்டையானது பெருசா போய் அடுத்த நாள் ராஜா கிட்ட அது ஒரு பெரிய ப்ராப்ளமா போச்சு. போன உடனே 2 பேர் பக்கம் யார் பக்கம் நியாயம், நான் இப்படி சொன்னா இப்ப சொன்னாலும் இவன் பேசிட்டு இருக்கா, இவ சொன்னதுக்கு நான் சொல்லலான்றா, அவ சொன்னா இல்ல இல்ல. அந்த சமயத்துல ஒருத்தர் அங்க பக்கத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், அவரை போய் நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னான். சரி, நீ வந்த உடனே ராஜா என்ன பண்ண, யார் அவரை கூட்டுவான்னு பார்த்தாங்கன்னா இவரை கூட்டினாங்க. நீ யார் யான்னு கேட்டா, நான் தான் ஸ்ரீஹரி சமீஸ்வரர், நான் இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், உங்க கையில என்னுடைய இது பண்றதுக்காக வந்திருக்கேன், சரி இந்த இதுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னா. இது தீர்ப்பு சொல்லுங்கன்னா அவ சொன்னா, இந்த மாதிரி இவர் வெளியூர்ல இருந்து வந்த இவருக்கு காஷ்மீர பாஷையே தெரியாது, இவா சண்டை போட்டது லோக்கல் பாஷையில சண்டை போட்டாங்க, இவரை எப்படி அத ஜட்ஜா வச்சு இவருடைய வார்த்தையை எப்படி எடுக்க முடியும், என்ன சொல்ற அப்படின்னு ராஜா இவரை கேட்டார். அப்ப இவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு, எனக்கு பாஷை தெரியாது ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல, ஆனா இவ சொன்ன வார்த்தைகள்லாம் என்னன்றது என் மனசுல இருக்கு, என்ன அத நான் அப்படியே ரிப்பீட் பண்றேன், நான் கவனிச்ச வரைக்கும் என்னன்னு. அவ என்ன பாஷையில பேசினாலும் அதே பாஷையை அர்த்தம் தெரியாமையே அவர் பேசுறாரு. ராஜா பார்த்தா டாடா டாடா, என்ன ஒரு மெமரி இது, தெரியாத வார்த்தைகள் ஒரு தடவை கேட்டிருக்கீங்க, அவ 2 பேர் பேசிட்டு, இதெல்லாம் ஆச்சரியம். அந்த 2 பொம்பளைங்களும் ஆச்சரியம், இது இவர் என்ன மனுஷனா அப்படின்னு இவரால எப்படி ரிப்பீட் பண்ண முடியுது, அப்படி ஒரு மேதா சக்தி எங்கேயாவது ஒருத்தருக்கு இருக்குமா? ஒரு தடவை கேட்டா அப்படியே ரீடைன் பண்ணக்கூடிய சக்தியானது எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அவருக்கு. பண்ண உடனே இவர் யாரு என்னன்னு கேட்டா, இவர் நைஷத்தை அவங்க பண்ணிருக்காங்க, உங்க நைஷத்தை இங்க அரங்கேற்றம்னு சொல்லி நைஷத்தை பண்ணோன்னு எல்லாரும் அவரை சரஸ்வதின்னு நரபாரதி அப்படின்றத அங்க ஒத்துண்டு அவருக்கு கவிதார்க்கிக சக்கரவர்த்தி சூடாமணி அப்படின்ற பட்டம் கொடுத்தான்னு அவரை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி ரொம்ப விசேஷமான ஒரு என்ன ஸ்ரீஹரி எல்லாம் அவன் பத்தி பேசணும்னா எங்க சாஸ்திரிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாதி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாரு அவரு, இங்க எங்கேயோ படிச்சது அப்படி எல்லாம் சொல்லுவாரு. இந்த கற்றாரே கற்றாரே காமுருவர்னு சாட்சிகளுக்கும் கொஞ்சம் ஸ்ரீஹரி மாதிரி எந்த ஸ்லோகம் படிச்சாலும் ஞாபகத்தை வச்சுப்பாரு. அது எப்படிதான் அவர் சொல்றாரோ நமக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். எங்கேயோ படிச்சதெல்லாம் சொல்லுவாரு அவரு. அப்படி எது சொல்ல அப்படி கண்டன காத்தியம் அத மணி டிராவிட் சாஸ்திரியும் கொஞ்ச நாள் எடுத்திருந்தார். ரொம்ப நல்ல கிரந்தங்கள், ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை சொல்றதும் அது பெரிய விஷயம், அது இவாளாலதான் சொல்ல முடியும்ன்ற அளவுக்கு அவ்வளவு விசேஷமான இந்த கண்டன காட்சியத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி விட்டுட்டார் வித்யாரண்யர். ஆனா இத பத்தி எதுவும் சொல்லல, இதெல்லாம் கண்டியாக கண்டனோக்தி பிரகாரத்தா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முறைப்படி கண்டிக்க வேண்டியவைகளையா கண்டிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார். யாரு? ஸ்ரீஹரி சமீஸ்வரரானவர் அந்த கண்ட காட்சியத்துல இந்த கண்டனங்கள்லாம் சொல்லிவிட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் அவரு உள்ளுக்குள்ள போல, இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியட்டும் அப்படின்னு காமிச்சு விட்டுட்டு போயிட்டாரு. இதுல போய் தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த சைத்தியத்தை பத்தி புராணங்கள்லாம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு, இந்த புத்தி விருத்தியை பத்தி புராணங்கள் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா என்ன, சிவபுராணத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுக்க போற. புத்தி விருத்தின்னா என்ன, புத்தி விருத்திக்கு முன்னாடி என்ன இருந்தது இல்லையா, சாட்சிதையா இதுக்கு முன்னாடி அதனுடைய பிராகபாவம் அது இல்லாத சமயத்துல, விருத்தி இல்லாத சமயத்துல அது எப்படி இருந்தது, விருத்தி சாட்சியா இருக்கும் போது எப்படி இருக்கு, விருத்தியோட இருக்கும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்றது. இந்த விருத்தி பதத்தை சிவனாக வைத்துக் கொண்டு அது சொல்றது. சிவவிருத்தி வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, சிவன் வரத்துக்கு முன்னாடி இல்லாமையா இருக்கும் பொழுது எப்படி இருந்தது, இப்ப சிவபுத்தியோட இருக்கும் பொழுது பிரம்மத்தோட இருக்கக்கூடியது அப்படின்னு அது சொல்லியிருக்கு. நம்ம பிரம்மன்னு புரிஞ்சுட்டா தெரியாது, இந்த விஷயங்கள்லாம் புராணங்கள்லயே இருக்குன்றது தெரியாது. இதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்றத பார்ப்போம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.